வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம இன்ஃபிஸ் கிச்சன் தமிழ்ல ஒரு மெக்சிகன் டிஷ்ஷான குவாக்கமோலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இத இந்த மாரி சிப்ஸு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. இப்போ இங்க இருக்கிறதுல தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்துல 1/4 எடுத்துக்கங்க. ஒரு அவகாடோ, அப்படி இல்லன்னா நம்ம ஊர்ல இதுக்கு பட்டர் ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க. 1/2 லெமன், 1/2 தக்காளி, அப்படி இல்லாட்டி சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா 3 தக்காளி. அவ்வளோதாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தரலாம். அவகாடோவ இந்த மாரி கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற சதைய மட்டும் எடுத்துக்கலாம். அவகாடோ வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறவங்க இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சிறப்பா இருக்கும். பத்தாததுக்கு அவகாடோ தலைமுடிக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இத இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இத நம்மளுக்கு ஸ்மாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கட் பண்ண அவகாடோவ இந்த மாரி ஒரு பவுல்ல போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கங்க. ரொம்பவும் பயங்கரமா ஸ்மாஷ் பண்ணிட வேணாம். 1/4 வெங்காயத்த எடுத்து இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ண வெங்காயத்த அவகாடோ கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா தக்காளிய இந்த மாரி சின்ன சின்னதா நறுக்கிக்கங்க. நறுக்குன தக்காளிய இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு, அப்படி இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் சீரகத்த எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு ரொம்ப நைஸா அரைச்சிடாம கொர கொரப்பா மட்டும் அரைச்சுக்கங்க. அரைச்ச சீரகத்த இப்ப சேர்த்துக்கலாம். நீங்க வேணா சீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை லெமன் கட் பண்ணிட்டு இத புழிஞ்சு விட்டுக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிற மாரி இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அவ்வளோதாங்க, நம்ம மெக்சிகன் டிஷ்ஷான குவாக்காமோலி ரெடி ஆயிடுச்சு. சிப்ஸு சாப்பிட்றப்ப இந்த மாரி குவாக்காமோலி செஞ்சு இதை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா சிப்ஸும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, அது கூடவே கொஞ்சம் நல்லது சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க கூடவே உணவை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா நம்ம உடலுக்கு அதுக்கு பழக்கப்பட்ட உணவு கொடுக்கணுமாங்க. நம்ம உடல் எந்த ஊரு எந்த பகுதியை சார்ந்ததோ அந்த பகுதியில் விளையக்கூடிய பொருள் தான் இந்த உடலுக்கு பழக்கப்பட்ட பொருளுங்க. ஸோ இதுதான் மாறுபாடு இல்லாத உண்டி. மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னா, என்னதான் பழக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் பசி இல்லைன்னா அதை மறுத்து வேணான்னு சொல்லிடணுமாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்து வந்தால் அந்த உடம்புக்கு நோய்ங்கிறதே இல்லையா. இவ்வளோதாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிப்போம். நல்லா இருப்போம், நல்லா வாழ்வோம். நன்றி, வணக்கம்.